CRS பாஸ் வழங்கும் நடந்தது என்ன தொடர்கிறது. இத்தகைய வேற்று கிரக உயிரினங்களோடு தொடர்பு படுத்தி கொடுக்கப்படும் விளக்கங்களை முற்றும் மறுக்கிறார். இந்திய மீட்டராலஜிக்கல் சென்டரை சேர்ந்த டாக்டர் CK ராஜன். இவர் இந்த சிவப்பு மழை பற்றியும் மீன் மழை போன்ற மற்ற நூதன மழைகளை பற்றியும் பல புதிய விளக்கங்களை முன்வைக்கிறார். கோடைக்காலம், அதாவது மார்ச், ஏப்ரல், மே ஆகிய மாதங்களில் வட இந்தியா, கட்ச் வளைகுடா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாகி காற்று மண்டலத்தில் தூசுகள் நிரம்பிவிடுகிறது. பலத்த காற்று வீசுவதால் அந்த தூசுகளில் இரும்பு துகள்கள் மற்றும் வேறு விதமான பல துகள்களும் கலந்திருக்கும். அந்த காற்று கேரளா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செட்டில் ஆகிறது. பருவமழை காலம் துவங்குவதற்கு முன் இந்த தூசுகளும் மேகங்களோடு கலந்து விடுகிறது. பின்பு அது மழை நீரோடு கலந்து விடுகிறது. இந்த மழை துளிகளோடு கலந்திருக்கும் இரும்பு துகள்களே அதன் செந்நிறத்திற்கான காரணம். டார்னடோ என்று அழைக்கப்படும் சூறாவளி காற்று அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் அடிக்கடி உருவாவது வழக்கமானதே. அத்தகைய டார்னடாக்கள் ஆடுகள், சிறு மிருகங்கள் ஆகியவற்றை உறிஞ்சி வேறொரு இடத்தில் தூக்கி வீசும். இதை போன்றதொரு விளைவே இந்த மீன் மழை, தவளை மழை ஆகியன என்கிறார் டாக்டர் CK ராஜன். இதனை ஃபனல் எஃபெக்ட் என்றும் அழைக்கிறார். அதிக வெப்பம் கொண்ட பகுதிகளில் இருக்கும் குளங்களில் நீர் வேகமாக ஆவியாகி மேலே செல்கிறது. ஆவி அதிவிரைவாக மேலே செல்லும் பொழுது அதோடு சேர்ந்து குளத்தில் இருக்கும் சிறு மீன்களும் மேலே செல்கிறது. அந்த நீராவி குளிர்ந்து மேகங்களாகும் பொழுது அதோடு மீன்களும் சேர்ந்தே இருக்கும். அந்த மேகங்கள் மழை நீர்களாக மாறி பொழியும் பொழுது அந்த மீன்களும் சேர்ந்தே பொழிகிறது. டாக்டர் CK ராஜனின் இந்த மீன்மழை குறித்தான விளக்கங்களுக்கு எதிராக எந்த கேள்விகளும் இதுவரை எழுப்பப்படவில்லை என்றாலும் அவரது சிவப்பு மழை குறித்தான கருத்தை எதிர்க்கின்றார் டாக்டர் காட்ஃப்ரே லூயிஸ். இந்த தூசுகள் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் அது கேரளா முழுமைக்குமே சமமாக சிதறி இருக்க வேண்டும். ஆனால் ஆங்காங்கு திட்டாகவே இந்த மழை பெய்துள்ளது. இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? இந்த மழைகள் குறித்து பல்வேறு புனைவுகள் நிலவி வருகின்றன. விஞ்ஞானம் இந்த நூதன மழைகளை பற்றிய பொதுவான ஒரு முடிவுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. அதுவரை மக்கள் மனதில் இது விடுவிக்கப்படாத மர்மமாகவே தொடர்ந்து வரும். கூடவே இத்தகைய வினோத மழைகள் குறித்தான அச்சமும். நம்முடைய நார்மலான வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல அதிசயம் நடக்குது, ஏதாவது ஒரு மர்மம் நடக்குது, ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயத்த எப்பயாவது பார்க்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சரியமூட்டக்கூடிய, அதிசயிக்கக்கூடிய விஷயங்களோடு சேர்ந்து தான் இந்த வாழ்க்கை பயணங்கிறது நடந்துட்டே இருக்கு. என்ன ஒன்று, நம்ம பரபரப்பில் அதெல்லாம் நம்ம பெருசாக கவனிக்காமல் போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு நார்மலான வாழ்க்கையில இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த வாழ்க்கையை மேலும் அழகாக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு த்ரில்லிங்கான லைஃபை லீட் பண்றதுங்கிறது ஹாப்பனிங்கான ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்கும். மழையும் சாரலுமே வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்னா மீன்மழை மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக சுவாரஸ்யத்திற்கு உரியவைதான். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல விரும்பும் விஷயங்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோவில் என்று சொல்லப்படும் இந்த கோவிலின் விமானத்துல ஒரு ஒற்றைக்கல், மிக பிரம்மாண்டமான பெரிய ஒற்றைக்கல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நீண்ட கால நம்பிக்கை. ராஜராஜ சோழன் இதை கட்டுகிற போது யானைகளை வைத்து அந்த கல்லை இழுத்துட்டு வந்து சாளரம் அமைச்சு அந்த கல்லை அந்த விமானத்தின் மேல கொண்டு போய் உட்கார வச்சாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு இது பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படவிருக்கிறது. அந்த விமானத்தில் இருப்பது ஒற்றைக்கல் தானா? இந்த கேள்விக்கான பதிலை பல சுவாரஸ்யமான தகவல்களோடு நாளை தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.